டே சிண்டோ, நான் ரெண்டு ஸ்டெப்பாவே போவேன்டா. ஓ, நீங்க ரெண்டு ஸ்டெப்பா போவீங்களா? இருங்க, இப்ப நானும் பண்ணி காமிக்கிறேன். டூ ஸ்டெப்ஸ் தானே. இங்க பாருங்க, இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன் பாருங்க. 1 2 3 4. நான் நாலு ஸ்டெப்பாவே ஜம்ப் பண்ணுவேன்டா. இதெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே பண்ணிட்டேன். என்னது நாலு ஸ்டெப்பா? இருங்க, விழுந்துருவோம் போல இருக்கே. டேய் சிண்டு, இதுல எல்லாம் ஒரு பண்ணும் இல்லடா. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. இந்த பக்கம் சைடுல ரெயில்ஸ் இருக்குல்ல, இதுல இப்படி சறுக்கிட்டே போனோம்னா சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட இப்ப ஒரு மேஜிக் பண்றேன் பாரு. இப்படியே பின்னாடியே வரணும். எங்க இந்த மாதிரி நீயும் பண்ணி காமி பார்க்கலாம். உனக்கு தெரியுமா, இந்த விஷயத்துல என்ன யாரும் அடிச்சுக்க முடியாது. ஏய் நான்சி, இப்ப வெளியில வர போறியா இல்லையா? ரொம்ப நேரமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க நான்சி? ஏய் பண்டி, 3 பேரும் சேர்ந்து வெளியில என்னப்பா சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? உள்ள எங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னது நாங்க கத்துறமா? அக்கா, பண்டி அண்ணா உங்க வீட்டுல வந்து விளையாடலான்னு கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். இல்லாட்டி நாங்க எங்க வீட்டுல போய் சூப்பரா விளையாடுவோம் தெரியுமா? ஆமா நான்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாதானே ஜாலியா இருக்கும். அதனாலதான் சிண்டுவையும் வர சொன்னேன். சரி வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுல ஜாலியா விளையாடலாம். அப்படி இல்லாட்டி எங்க வீட்டுக்கு போலாம். நீங்க சத்தம் போடுறதுல இந்த ஏரியா இருக்கிற யாரும் தூங்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க வீட்ல இருக்கிற சோஃபா எல்லாத்தையும் அழுக்காக்கி இருக்கீங்க. அங்க பாரு, அந்த புஷ்பா சோஃபா மேல ஏறி அழுக்காக்கி இருக்கறத. ஏய் நான்சி, என்ன சும்மா அப்ப இருந்து பாத்துட்டே இருக்க? உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேசிட்டு இருக்க. உங்க வீடு அழுக்காயிருந்தா சொல்லு, எங்க வீட்டுல போய் விளையாடலாம். எங்க வீட்டுல எல்லாம் அழுக்கானா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ ஒண்ணும் சொல்ல மாட்ட. பாவம், உங்க அம்மா தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க முதல்ல எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. பண்டி அண்ணா, இதுக்கு தான் எங்க வீட்லயே விளையாடலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான்சி அக்கா எவ்வளவு மோசமா பேசிட்டு போறாங்கன்னு பாருங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னா. புஷ்பாக்கா, நீங்களும் வாங்கக்கா, எங்க வீட்டுக்கு போலாம். ஏய் சிண்டு, அந்த நான்சி பாத்தியா எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கானே. பண்டி என்னைக்காவது நான்சி இந்த மாதிரி சொல்லிருக்கானா? நம்ம முன்னாடி கூட பார்க்காம பண்டியை ரொம்ப மோசமா திட்டிட்டா. ஏ பண்டி, நீ வந்தா வா, இல்லாட்டி இங்கே இரு. பண்டி அண்ணா, இதுக்கு மேல நான்சி அக்கா கூட விளையாண்டு இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். சீக்கிரமா வாங்க. ஏய் நான்சி, உங்க வீட்டை அழுக்காக்குறோம் நான் சொல்றேன். இரு இனிமேல் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் பாரு. நான்சி வந்து எத்தனை நாள் எங்க சோஃபா மேல ஏறி விளையாண்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேனா? அம்மானா எப்பவுமே திட்டதான் செய்வாங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதா? நீ வா, உன்னை வச்சுக்கிறேன். பண்டி சிண்டு அந்த டாய் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்டி சிண்டு, பண்டி சிண்டு, உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வெளியில வாங்க. பண்டி அண்ணா, லில்லி அக்காவும் லோட்டஸ் அக்காவும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் போய் பார்க்கலாம். ஹே சிண்டு, என்ன நீங்க புஷ்பாவை மட்டும் இருக்கீங்க? பண்டி, நான்சி, ரோஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க? ஏ லில்லி லோட்டஸ், வாங்கப்பா வாங்க. என்ன எப்பவுமே படிச்சுட்டு தானே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாட் இஸ் திஸ் பண்டி? வீட்ல நாங்க என்னைக்கு படிச்சிருக்கோம்? என்னாச்சு சிண்டு? பண்டிக்கு என்னாச்சு? ஒரு மாதிரியா பேசுறான். தட்ஸ் ரைட், எப்பவுமே ஏன் வந்தீங்கன்னு கேட்க மாட்டானே. என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்களே. உங்க மாம் திட்டிட்டாங்களா? அவங்க அம்மா எல்லாம் ஒண்ணும் திட்டலப்பா. நாங்க எல்லாரும் ஜாலியா நான்சி வீட்ல விளையாடிட்டு இருந்தோம். நான்சி தான் எங்களை ரொம்ப திட்டிட்டா. அவங்க வீட்டு சோஃபாவை எல்லாம் அழுக்காக்குறோம், ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்கோம், அவங்க அம்மாவால தூங்க முடியலன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டா. வாட்? நான்சி எப்பவுமே பண்டி அந்த மாதிரி திட்ட மாட்டாளே. ஹே புஷ்பா, நீ தேவையில்லாம ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை மூட்டி விடாத. லில்லி அக்கா, புஷ்பாக்கா சொன்னது உண்மைதான். நான்சி அக்கா எங்க ரெண்டு பேரும் திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, பண்டி அண்ணாவை ரொம்ப திட்டாங்க. பண்டி அண்ணாவால இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற யாராலையும் தூங்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பண்டி அண்ணா ரொம்ப டல்லா இருக்காரு. உண்மையா சொல்றீங்க? தட்ஸ் ரைட் லில்லி, நான் கூட எங்க வீட்ல இருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். அவ திட்டினது எங்க வீட்டுக்கு கூட கேட்டுச்சு. இருந்தாலும் நான்சி இவ்வளவு கோவப்பட்டுக்க வேண்டாம் இந்த சின்ன விஷயத்துக்கு. சரி, அதை விட லில்லி, நான்சியை பத்தி தான் தெரியுமே. ஆமா, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பண்டி. இங்க பாரு, எங்க டாட் வந்து எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டாய்ல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? நீ வந்து பாரு பண்டி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், இது யூனிகார்ன் ஹார்ஸ் தானே? சூப்பரா இருக்குப்பா. என்னப்பா இது இவ்வளவு பெருசா இருக்கு? இவ்வளவு பெருசு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பயங்கர சாஃப்டா இருக்கும் போல இருக்கு. ஹை, இது மேல ஏறி கூட நிக்கலாம் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏ சிண்டு, புஷ்பா, நிறைய பேர் ஏறி நிக்கலாம் போல இருக்கு. வாங்க, எல்லாரும் மேல ஏறி நிக்கலாம். ஏ, இங்க வால் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. யூனிகார்ன் டெயில் சூப்பரா இருக்குப்பா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் லில்லி. இட்ஸ் ஓகே பண்டி, நீ எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்கறல்ல, அதனால தான் இத பார்த்தோனே உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். யூனிகார்ன் குதிரைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கொம்பு இருக்கும். பண்டி அண்ணா, இது பயங்கர பெருசா இருக்கு. நான் இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியுமா? அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடணும். இத பார்த்தோனே உனக்கு
உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். யூனிகார்ன் குதிரைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொம்பு இருக்கும். பண்டி அண்ணா இது பயங்கர பெருசா இருக்கு, நான் இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியுமா? அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடணும். வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும்டா. நம்ம இது மேலேயே ஏறி உட்காந்துக்கலாம், இது மேலேயே படுத்துக்கலாம் போல இருக்கு. இங்க பாரு, அவ்வளோ இடம் இருக்கு. இங்க 4-5 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கு. இப்படி சறுக்கிட்டு வர்ற மாதிரி அதோட டெய்லி இருக்கு பாரு. ஹை, உண்மையாவா சொல்றீங்க? பண்டி அண்ணா எனக்கு சறுக்கி காமிங்க. இங்க பாருடா, இதோட ஹேர் பயங்கர சாஃப்டா இருக்கு. இங்க இப்படியே கால் வச்சேன்னா அப்படியே வலிக்கிட்டு போகுது தெரியுமா? இங்க பாரு எப்படி சூப்பரா இருக்கு பாத்தியா? பண்டி, இந்த யூனிகார்னோட ஐபால்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உண்மையாவா சொல்ற? இரு நான் செக் பண்ணி பாக்குறேன். ஹை, ஆமா டே சிண்டு, இங்க பாத்தியாடா, ஒரிஜினல் கண்ணு மாதிரி இது திறந்து மூடுது. அப்பா, கண்ணு எவ்வளவு பெருசா இருக்கேன்னா, நீங்க கீழே இறங்குங்க, நான் வந்து பாக்குறேன். வாவ் அக்கா, கண்டிப்பா இது உங்க அப்பா ஃபாரின்ல தான் வாங்கிருக்கணும். சூப்பரா இருக்குக்கா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. வண்டியனா இங்க பாருங்க, நான் இப்படி குதிச்சா கூட ஒன்னும் ஆகல, இப்படி மேல ஏறி நின்னா கூட ஒண்ணும் ஆகல. சூப்பரா இருக்குண்ணா. பெரியமா கிட்ட மட்டும் எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்குங்க, இதை வீட்டுக்குள்ள கொண்டு போயிடலாம். இங்க பாருங்க, இதோட மூக்கு மேலேயே நான் உட்கார்ந்தா கூட கீழே விழுக்க மாட்டேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. டே சிண்டு பாத்துடா, அதுக்கு ஏதாவது அடிபட்ட போகுது. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அடிபடாதுண்ணா, அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங். இப்ப நான் எப்படி வந்து முன்னாடி உட்காரேன்னு பாருங்க. லில்லி அக்கா, நீங்க தான் பண்டி அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அக்கா, இதுல வேற ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கக்கா. இந்த யூனிகார்ன் மாஸ்க்கு 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க பாருங்க, நான் இப்படி குதிச்சா கூட ஒன்னும் ஆகல, இப்படி மேல ஏறி நின்னா கூட ஒன்னும் ஆகல. சூப்பரா இருக்குண்ணா. பெரியமா கிட்ட மட்டும் எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்குங்க, இதை வீட்டுக்குள்ள கொண்டு போயிடலாம். இங்க பாருங்க, இதோட மூக்கு மேலேயே நான் உட்கார்ந்தா கூட கீழே விழுக்க மாட்டேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. டே சிண்டு பாத்துடா, அதுக்கு ஏதாவது அடிபட்ட போகுது. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அடிபடாதுண்ணா, அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங். இப்ப நான் எப்படி வந்து முன்னாடி உட்காரேன்னு பாருங்க. லில்லி அக்கா, நீங்க தான் பண்டி அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அக்கா, இதுல வேற ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கக்கா. இந்த யூனிகார்ன் மாஸ்க்கு 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதோட டெய்ல நீங்க டெய்லி க்ளீன் பண்ணனும், வாஷ் பண்ணி நல்லா கோம் பண்ணி விடணும், ட்ரையர் கூட போட்டு விடணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல லில்லி, நாங்க டெய்லி இதை நல்லா கேர் பண்ணிக்குவோம். அது இல்லாம இதுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்கு. இங்க பாத்தீங்களா, இதுக்கு பசிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா, இப்ப நான் இதோட ஃபீடிங் பாட்டில வாயில வச்சுட்டு எடுத்ததுனால அது வந்து பால் வேணும்னு கத்திட்டே இருக்கு. ஏய், உண்மையாவா சொல்ற? இரு என்கிட்ட கொடு. ஹை, ஆமா, ஃபீடிங் பாட்டில வாயில வச்ச உடனே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை பண்டி அண்ணா, அங்க பாருங்கண்ணா, வாயில வச்ச உடனே குடிக்குது, வாயில இருந்து எடுத்த உடனே அழுகுதுண்ணா. ஏய், என்கிட்ட கொடுங்கப்பா, நான் வச்சு பாக்குறேன். இப்ப வெளியில எடுத்து பாக்குறேன். அட ஆமா, உண்மையாவே அழுகுது. எனக்கு இந்த யூனிகார்ன் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சூப்பரா இருக்கு. இன்னொரு வச்சு பாக்குறேன். ஐ, வச்ச உடனே கண்ணை மூடி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, குழந்தை மாதிரியே. That's right புஷ்பா, இது ஒரு பேபி யூனிகார்ன் தான். இதுக்கு இந்த மாதிரி நீங்க ஃபீடிங் பாட்டில் வாயில வச்சீங்கன்னா அது குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வெளியில எடுத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். என்ன இது, பண்டி வீட்ல இருந்து ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹை, இது என்ன இது, இவ்ளோ பெரிய யூனிகார்ன் டாயா இருக்கு. யாரு வாங்கிட்டு வந்திருப்பா? கண்டிப்பா வந்து லில்லி தான் வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் பார்க்கலாம். எனக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஹை, எவ்வளவு பெருசா இருக்கு. ஏதோ சத்தம் வேற போட்டுட்டு இருக்கு. பண்டி, லில்லி, அது என்னப்பா, அது யூனிகார்ன் டாயா? ஏன் புதுசா டாய் வாங்கிட்டு வந்தனே என்ன கூப்பிடவே இல்ல? தட்ஸ் ரைட் நான்சி, நீ தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னதுனால தான் நாங்க கூப்பிடல. இந்த யூனிகார்ன் டாய் நானும் லோட்டஸும் பண்டிக்காக கிஃப்ட் பண்ணிருக்கிறது. நான்சி அக்கா, உங்க வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க லில்லி அக்கா சூப்பரான ஒரு யூனிகார்ன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, பால் பாட்டில வாயில வச்சா இந்த மாதிரி அது குடிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பரா இருக்குல்ல லில்லி அக்கா? இப்ப நான் அவட கொடுத்து பாக்குறேன். ஐ, அதோட கண்ணு திறந்து மூடுறதுதான்க்கா சூப்பரா இருக்கு. லில்லி அக்கா, இது ஃபீடிங் பாட்டிலுக்கு பதிலா இந்த மாதிரி கையை உள்ள விட்டா கூட அழுகிறத நிறுத்துமா? என்னது இது, வாயவே திறக்க மாட்டேங்குது. புஷ்பாக்கா, அதை எடுத்து வாயில வைங்க. இப்ப வாயை திறந்த உடனே ஃபீடிங் பாட்டில வெளியில எடுத்துருங்க. என்னோட கையை விட்டு பாக்குறேன். ஐயோ, இது கரெக்டா ஃபீடிங் பாட்டிலுக்கும் என்னோட கைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்குது. நீயும் போய் பாரு நான்சி.
ஏ நான்சி, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தப்ப வேண்டாம்னு சொன்னேன். இப்ப மட்டும் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இத லில்லி எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன பண்டி, ஏதோ நீ வாங்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப கோவப்படுற. இத லில்லி தானே வாங்கிட்டு வந்திருக்கா, நீயா வாங்கிட்டு வந்த? வாட் இஸ் திஸ் நான்சி? நான் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பண்டிக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி ரூடாவே பேசிட்டு இருக்க? பண்டிக்கு ஓகேனா நீ அந்த டாய் போய் பாரு, இல்லாட்டி வேண்டாம் நான்சி. ஐ அம் ரியலி சாரி, நீ ரொம்ப மாறிட்ட. பண்டி, இத நானும் லோட்டஸும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்க டாட் எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தாலும் நீ எங்களுக்காக டாய்ஸ் வாங்கிட்டு வர. அதனாலதான் உன்னை ஞாபகம் வச்சு எங்க டாட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். பாக்குறேன். ஐயோ, இது கரெக்டா ஃபீடிங் பாட்டிலுக்கும் என்னோட கைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்குது. ஏ நான்சி, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தப்ப வேண்டாம்னு சொன்னேன். இப்ப மட்டும் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இத லில்லி எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன பண்டி, ஏதோ நீ வாங்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப கோவப்படுற. இத லில்லி தானே வாங்கிட்டு வந்திருக்கா, நீயா வாங்கிட்டு வந்த? வாட் இஸ் திஸ் நான்சி? நான் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பண்டிக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி ரூடாவே பேசிட்டு இருக்க? பண்டிக்கு ஓகேனா நீ அந்த டாய் போய் பாரு, இல்லாட்டி வேண்டாம் நான்சி. ஐ அம் ரியலி சாரி, நீ ரொம்ப மாறிட்ட. பண்டி, இத நானும் லோட்டஸும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்க டாட் எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தாலும் எங்களுக்காக வாங்கிட்டு வர. அதனால தான் ஞாபகம் வச்சு எங்க டாட் சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். பாத்தியா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல சண்டை போட்டு கூடாது. ஒருத்தர் கொடுத்தாம இருக்கணும். இது எனக்காக நீ வாங்கிட்டு வந்தது, நீ கஷ்டம் வேண்டாம். புஷ்பா, லோட்டஸ், ரோஸ், சிண்டு, வாங்க நம்ம எல்லாரும் இந்த யூனிகார்ன் ஹார்ஸ் மேல ஏறி உட்கார்ந்து போலாம். நான்சி அக்கா, இப்ப மட்டும் உங்க அம்மாக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? நீங்க உங்க வீட்லயே போய் விளையாடுங்கக்கா, நாங்க தனியா விளையாடுறோம். ஆமா, இப்ப மட்டும் உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? நீ பேசாம போய் படிச்சு ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணு. நான் பண்டி, சிண்டு எல்லாரும் யூனிகார்ன் ஹார்ஸ் மேல இன்னைக்கு ஃபுல்லா விளையாட போறோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து ஏறி உட்காருங்க எல்லாரும். டேய் சிண்டு, உனக்கு இன்னொரு மேஜிக் காமிக்கிற மாதிரி. இந்த யூனிகார்ன் ஹார்ஸ் நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகும்டா. இங்க பாத்தீங்க. ஏய் பண்டி, நீங்க சோஃபா மேல ஏறி விளையாடுறதுக்கு தானே நான் சொன்னேன். அதுக்காக போய் டாய் எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்றேன். பண்டி, சாரி பண்டி, என்னையும் சேர்த்துக்கோ. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ப்ளீஸ். நான்சி, நான்சி, இங்க பாரு, யூனிகார்ன்ல ஏற்கனவே இடம் கிடையாது. நீயும் மேல ஏறினா விழுந்துருவ. நீ அந்த பக்கமா போ, அடுத்த ரவுண்ட்ல நீ வந்து போ. நீங்க மூணு பேர் உட்கார இடம் இருக்கு, நான் ஒருத்தி உட்கார இடம் இல்லையா? நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். தள்ளு தள்ளு. ஐயோ, டெயில் வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளி உட்காரு பண்டி. சொன்னா கேளு, அந்த டெயில் மேல ஏறி நின்னா கீழே விழுந்துருவ. நான்சி, அந்த பக்கம் தள்ளி போ. நான்சி அக்கா, வண்டியா நான் தான் சொல்லிட்டே இருக்காருல்ல, இப்ப நீங்க கீழே இறங்க போறீங்களா இல்லையாக்கா? டேய் சிண்டு, இது எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். நீ ஒண்ணு பண்ண, நீ வேணா கீழே இறங்கு, நான் உட்கார்ந்துக்கிறேன். அடுத்த ரவுண்ட்ல நீ போய்க்கோ. டேய் தள்ளாதடா. ஐயோ அம்மா, பண்டி, சிண்டு என்ன தள்ளுறான் பண்டி.